லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இல்லடா, ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்னு. மாமா என்னம்மா நீ என்ன நம்ப மாட்டியா? என்னம்மா நீ என் பொண்டாட்டி முன்னாடி இப்படி மானத்தை வாங்குற? அம்மா உன்னை விட்டா நான் வேற யார்கிட்டமா போய் கேட்பேன்? ப்ளீஸ்மா என்ன நம்புமா. அம்மா 2 மாசத்துல நான் திருப்பி கொடுத்துறேம்மா. சரி இரு வர. அம்மா அம்மா பார்த்து போங்க. டேய் பார்த்து சூதானமா பண்ணு. உன்னை நம்பி தர. மறுபடியும் எந்த கூத்தும் பண்ணிடாத. அம்மா என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? நான் பாத்துக்க மாட்டேனம்மா. இது நம்ம வீட்டு பத்திரமா, நான் மீட்டு தரமா உனக்கு. என்ன வடிவேல் நீ? நானே அந்த அமுதாவை பழிவாங்க இதான் சாக்கு நினைச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளுக்கும் சேர்த்து நகை வாங்குறேன்னு சொல்லிட்டு இருக்க. என்ன சுமதி, நான் பேசுனதெல்லாம் அப்படியே நம்பிட்டியா? நானாவது அவளுக்கு நகை வாங்குறதாவது? இத வச்சு அவன் மூஞ்சில கரிய பூசுற மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்படியா? என்ன பிளான்? பார்க்க தானே போற, பார்த்து நல்லா சந்தோஷப்படு. மே கமிங் சார்? வாங்க சார், உள்ள வாங்க. சார் நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொன்னாங்க. என்ன ஏதோ அசைன்மெண்ட்லாம் எழுதாம இருக்கியா? உங்க ப்ரொஃபசர் வந்து சொல்லிட்டு போறாரு. ஐயோ எல்லாமே எழுதாம இல்ல சார், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் சார். ஓ, ஒரு நாள்லாம் உனக்கு அவ்வளவு சாதாரணமா போச்சா? ஏன் எழுதல? சார் அது வீட்டுல கொஞ்சம் வேலை இருந்தது, அதான். எல்லாருக்கும் தான் வேலை இருக்கும், அதுக்காக படிப்பு விட்டுருவியா? சார் இல்ல சார், இன்னைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும். உன் பொண்டாட்டி என்னன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை கொண்டாந்து இந்த காலேஜ்ல சேர்த்துட்டு போயிருக்கா? இல்ல இல்ல, இது சரிப்பட்டு வராது. நான் உன் பொண்டாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். ஐயோ சார் சார் ஐயோ வேண்டாம் சார், அவளுக்கு மட்டும் கால் பண்ணாதீங்க சார். அதான் வீட்டுல வேலை இருக்குன்னு சொன்னில, என்ன வேலை செஞ்சேன்னு உன் பொண்டாட்டி கிட்ட அமுதா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ சார் 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 வேண்டாம் சார், வேண்டாம் சார், ப்ளீஸ் சார். நான் அசைன்மெண்ட்டை இங்கேயே உட்காந்து இப்போ முடிச்சு கொடுத்துட்டு போயிடுறேன் சார். அவகிட்ட சொல்லிடாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார், நான் முடிச்சு கொடுத்துறேன். முடிச்சிடுவியா? கண்டிப்பா முடிச்சிடறேன், இப்போ முடிச்சிடறேன். அவளுக்கு கால் பண்ணாதீங்க சார். கண்டிப்பா முடிச்சிடுவேன் சார், கால் பண்ணாதீங்க சார். நான் கண்டிப்பா. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் மார்னிங் சார். என்ன விஷயம்? சர்க்குலர் சார், பிரின்சிபல் அனுப்பி விட்டாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஓவிய போட்டியா சார், 50,000 ரூபாய் பரிசு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் சார். கொடுங்க. இந்தாங்க சார். இதுல கலந்துக்கிட்டு ஜெயிச்சா அந்த பணம் தாலி செயின் வாங்குறதுக்கு யூஸ் ஆகுமே. தேங்க்யூ சார். சார் போட்டியில நான் கலந்துக்கலாமா சார்? படிக்கிறத தவிர மத்த எல்லாம் பண்ணுவேன், அப்படிதானே? இல்ல சார், நான் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் தானே நீ? ஆமா சார். அப்ப கலந்துக்கலாம். நீ போற போக்க பார்த்தா கடைசி வரைக்கும் இந்த காலேஜ்ல ஸ்டூடெண்டாவே இருந்து எல்லா போட்டியிலையும் கலந்துக்கோ போல இருக்கு. சார் அப்படி இல்ல சார், சும்மா சொன்னையா. நீ படிக்கலைன்னா உன்னை யார் விட போற? போய் அசைன்மெண்ட் எழுதுற வேலையை பாரு. அது முடிச்சாதான் உன்னை போட்டியில கலந்துக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவேன். கண்டிப்பா சார், நான் இதோ இப்போ முடிச்சிடறேன் சார், முடிச்சிடறேன் சார். யோ சன்னாசி, சன்னாசி ஐயா, யார் வந்தாலும் உள்ள விட்டுருவியா? இவனெல்லாம் வாசலோட நிக்க வச்சு விரட்ட வேண்டியதானே? ஐயா, என்னதான் இருந்தாலும் உங்க உறவுக்காரவங்க, நான் எப்படிங்கய்யா? யாருக்கு யார் யா உறவு? அப்பிச்சி அண்ணா, நீங்க போங்க.
சரிங்க. அப்பச்சி கொஞ்சம் அமைதியா இருங்க அப்பச்சி. வடிவேலு சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? நான் ஒன்னும் உங்க கூட உறவு கொண்டாடலாம் வரல. எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. இது வட்டி கடை தானே, அதான் வட்டிக்கு பணம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏண்டா உனக்கெல்லாம் வெக்கமே கிடையாதா? ஒரு தடவை சொன்னா புரியாது, சும்மா வெறும் கையை வீசிக்கிட்டு பணம் கேட்டு வந்துட வேண்டியது. ச்சே, சொரண கெட்ட குடும்பம். ஐயா சிதம்பரம் ஐயா, வார்த்தையை கொஞ்சம் அளந்து பேசுங்க சரியா? நான் இன்னும் வெறும் கையோடலாம் வரல. ஐயா சிதம்பரம் ஐயா, இது என் வீட்டு பத்திரம். இத வச்சுக்கிட்டு 3 லட்சம் ரூபா பணத்தை கொடுங்க. நீ எதை கொடுத்தாலும் உனக்கு என்னால பணம் கொடுக்க முடியாது. போடா வெளியே. ஏன் முடியாது? இது வட்டி கடை தானே. அப்போ பத்திரத்தை வச்சு காசு கேட்டா கொடுத்துதானே ஆகணும். அது ஏன் இஷ்டம். என் பணத்தை யாருக்கு கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு நான் தான் முடிவு பண்ணுவேன். ஆமா, உங்களுக்கு எதுக்கு திடுத்துப்புன்னு 3 லட்சம் தேவைப்படுது? ஏங்க செலவு இருக்குங்க. நாங்களும் இப்ப குடும்பஸ்தனா ஆயிட்டோம்ல. என் பொண்டாட்டிக்கும் என் அண்ணன் பொண்டாட்டிக்கும் தாலி பெருக்கி போட போறோம். அதுக்கு காசுலாம் வேணாமா? அதுக்கு தான் கேக்குறேன். இந்த பத்திரத்தை வச்சுக்கிட்டு காசை கொடுக்கற வழியை பாருங்க. குடும்பஸ்தனா உழைக்கணும், உழைச்சு சம்பாதிக்கணும். வந்துட்டான் வெக்கம் இல்லாம வீட்டு பத்திரத்தை தூக்கிக்கிட்டு. அப்பச்சி ஒரு நிமிஷம். வடிவேலு, நீங்க கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. என்ன இளங்கோ? அப்பச்சி நீங்க ஏன் அப்பச்சி இம்பிட்டு கோவப்படுறீங்க? எனக்கு என்னமோ இவனுக்கு காசு கொடுக்கறதா நல்லதுன்னு படுது. என்ன பேசுற நீ? இவன் சொல்றது உண்மையா பொய்யான்னு நமக்கு ஒன்னும் தெரியல. இவனை நம்பி இல்ல அப்பச்சி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. என்ன இருந்தாலும் நம்ம அமுதா வாழ்ற வீடு. அந்த வீட்டு பத்திரத்தை வெளியே கொண்டு போய் வச்சு நாளைக்கு ஒண்ணு கிடக்க ஒன்று ஆகி போச்சுன்னா சிரமப்பட போறது நம்ம வீட்டு பிள்ளையும் சேர்ந்து தானே அப்பச்சி. ரெண்டாவது, நமக்குன்னு ஊருக்குள்ள ஒரு மரியாதை இருக்குல்ல அப்பச்சி. இப்ப நம்ம இல்லைனாலும் இவன் இந்த பத்திரத்தை கொண்டு போய் வேற எங்கேயாவது வச்சு காசு கேட்பான். நம்ம இருக்கும்போது இவங்க எப்படி காசு களையிறது அம்பிட்டு நல்லாவா இருக்கும்? நாளைக்கே நம்ம பொண்ணு கொடுத்த வீடு அடமானத்துல இருக்குன்னு வெளியே தெரிஞ்சா நமக்கு தானே அப்பச்சி அசிங்கம். அதுவும் இப்ப எதுக்கு கேட்கறாக? தாலி கொடிக்கு தானே. நியாயமா பார்த்தா நம்ம தானே அப்பச்சி அதை செய்யணும். என்னத்தையோ பண்ணி தொலை. ஒவ்வொரு தடவையும் நீதான் அவங்க குடும்பத்தை தாங்கிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ? வடிவேல், உள்ள வாங்க. இந்தாங்க. தேங்க்ஸ் மச்சான். மாசம் மாசம் வட்டி கரெக்டா உங்க கம்பெனி தேடி வரும் சரியா? சரி மச்சான், வரேன். அத்தை, உங்களுக்கு தான் உடம்பு முடியலன்னு சொல்றீங்கல்ல, பிறகு ஏன் இப்படி கஷ்டப்பட்டு புடவைய துவைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க வச்சுட்டு போய் தூங்குங்க. நான் மாவு அரைச்சிட்டு மீதி துணியெல்லாம் நான் துவைச்சு போட்டுடுறேன். நீயும் ஒத்தாளா எம்புட்டு வேலை பாப்ப. முடியாதுன்னு படுத்துக்கிட்டா வியாதி தான் அதிகமாகும். ஓடி ஆடி வேலை செஞ்ச உடம்பு சும்மா இருக்க முடியாதுதா. நானே துவைச்சு எடுத்துறேன். என்ன வெயில், என்ன நம்ம டீமே காணா, வெறிச்சோட்டி கிடக்கு. சரி, இவங்க 2 பேர்த்து கம்யூனிகேட் பண்ணுவோம். என்னம்மா மாவாட்டுறியா? அமுதா, மாவெல்லாம் கடையில கொடுத்துட்டேன். வேற எதுவும் வேலை இருக்கா? இல்ல. அப்ப நான் ரெஸ்ட் எடுக்கலாமா? அத்தை, என்னத்த துணி துவைக்கிறீங்களா? சரி, இங்க பாருங்க, நீங்க துவைச்ச லட்சணத்தை. பார்டர் ஃபுல்லா கரையா இருக்கு, மடிச்சு கட்ட முடியல. இப்படியே புடிச்சுக்கிட்டே போக வேண்டியதா இருக்கு. பாக்குறவெல்லாம் சிரிக்கிறேன்.
பவுடர் யூஸ் பண்ணாதீங்க, லிக்விட் யூஸ் பண்ணுங்க. அப்பதான் அழுக்கு போகும். ஓ, வாஷிங் மிஷின் இல்லையோ? ஓகே, நம்ம துணி எடுத்துட்டு வந்து போட்டுருவோம். இதையும் துவச்சிருங்க. சரிதா. சுமதி ஒரு நிமிஷம். அத்தையே உடம்பு முடியாம வேலை செய்யறாக. நீ அவங்களுக்கு ஒத்தாசையா இல்லைன்னா கூட பரவாயில்ல, இப்படி உபத்திரம் பண்ணா எப்படி? நீயும் இப்போ இந்த வீட்டு பொண்ணுதான். புதுசா வந்ததுனால உனக்கு இந்த வீட்டு பழக்கம்லாம் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்காக தான் நானும் எந்த வேலையும் சொல்லாம இருந்தேன். ஓ, நான் நேத்து பிறந்த பாப்பா, நீ எனக்கு பாடம் எடுக்கிறியா? நான் எப்பவும் இப்படிதான். வேலை செய்யற பழக்கம்லாம் எனக்கு இல்ல, வேலை வாங்கிதான் எனக்கு பழக்கம். பிறந்த வீட்டுல எல்லா பொண்ணுங்களுமே ராணி தான். அது ஏழை வீடா இருந்தாலும் சரி, பணக்கார வீடா இருந்தாலும் சரி. அதே நினைப்போட புகுந்த வீட்லயும் நடந்துக்கிறது முறை இல்லைல்ல. இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நாம தான் நம்மள மாத்தி நடந்துக்கணும். இனிமே நாம யாருங்கிறத பிறந்த வீடு முடிவு பண்ணாது, புகுந்த வீடு தான் முடிவு பண்ணும். அங்க நாம எப்படி நடந்துப்போங்கிறத வச்சுதான் நமக்கான மதிப்பு, மரியாதை எல்லாமே கிடைக்கும். நீ சொல்ற உபதேசத்தை கேட்க நான் இங்க வரல. நான் என் புருஷன் கூட குடும்பம் நடத்ததான் இங்க வந்திருக்கேன். குடும்பங்கிறது நீங்க தனியா ரூம்ல இருக்கிறது இல்ல. குடும்பம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லா உறவையும் மதிச்சு எல்லாரோடையும் நெருக்கமா இருக்கணும். ஒருத்தர் ஒருத்தரோட அனுசரிச்சு போகணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது. அடச்சி நிறுத்து. நீ சொல்ற உபதேசத்தை கேட்க நான் இங்க வரல. நீ சொல்ற மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. ஒரே சத்தம் நச்சு நச்சுன்னு மனுஷன் நிம்மதியா தூங்க முடியுதா? ஏற்கனவே இந்த கிரண்ட் சத்தத்துல தூக்கம் வர மாட்டேங்குது. வேலை இல்லாதவ கிளம்பி 100 நாள் வேலைக்கு போக வேண்டியதானே? சும்மா நசன்னுக்கிட்டு. ஏன் அமுதா, என்ன பிரச்சனை? மாப்பிள்ள, நீங்க கொஞ்சம் சும்மா இருந்தாலே போதும். அத்தை, என்னத்த அவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கா, நீங்க அமைதியா நிக்கிறீங்க. என்ன போய் துணி தூக்கி சொல்லிட்டு இருக்கா? உன்னை வேலை வாங்கிட்டாளா? கல் நெஞ்சக்காரி, சரியா சிக்கனடி. சைத்தானுக்கே பச்சா வர்றேன். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. மாப்பிள்ள, பாப்பா, உன் பொண்டாட்டிக்கே ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. என்னன்னு கேளு. ஏய், என்னாச்சு? ஏய் சுமதி, என்னமாச்சு சொல்லுமா? அம்மா அழுதுகிட்டு அப்படியே நடந்தது சொல்லு. அத்தை துணி துவைச்சிட்டு இருந்தாங்களா, நானும் 2 புடவை எடுத்துட்டு போய் இதையும் துவைச்சிருங்கன்னு சொன்னேன். அத்தை எதுவுமே சொல்லல. ஆனா இவ, நீதான் மொத்த துணியும் துவைக்கணும், இந்த வீட்டு வேலை மொத்தமும் நீதான் செய்யணும்னு என்ன அதிகாரம் பண்றா. விஷம் விஷம், எல்லாத்தையும் வேலை வாங்கணும். உன்னை நம்பி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு என்ன வேலைக்காரி ஆக்கிட்டல்ல. இங்க பாரு சுமதி. ஏமா, என்னமா இது? அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில என் பொண்டாட்டியே வேலை வாங்குறாளா? சொல்லி வை உன் மருமக கிட்ட. டேய், என்னடா என்னாச்சுடா? எதுக்கு கோவப்படுற? பாருக்கா, எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் பொண்டாட்டியே, அதுவும் செல்வா மகள வேலை செய்ய சொல்லுவா. டேய், உன் பொண்டாட்டி எவ்வளவு இருந்தா என்ன? இந்த வீட்டு எஜமானி அம்மா இவங்க தானே. என்னம்மா, நான் சொல்றது சரிதானே? டேய் வடிவேலு, இவ வேணா உனக்கு வசதியா இருக்கலாம், ஆனா நம்ம வீட்டு எஜமானி அம்மாக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே வேலைக்காரவங்க தானே. இனிமேதாண்டி இருக்கு உனக்கு கச்சேரி. ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைய ஏன் இப்படி இவ்ளோ பெருசாக்குறிய? அவங்க வேலையை அவங்கள செய்ய சொல்றது ஒரு தப்பா? ஏம்மா சுமதி, அதான் அம்மனி சொல்றாங்கல்ல,
உங்க வேலைய நீங்க தான் செய்யணும். முடிஞ்சா இந்த அம்மனிக்கும் சேர்த்து நீங்களே சேவகம் செய்யணும். சரிதானே முதலாளி அம்மா? என்னம்மா எதுவும் பேசாம அமைதியா இருக்க? இப்படி நின்னா என்ன அர்த்தம்? வடிவேலு, ஆளுக்கு புரியாம பேசாதீங்க. நீ தேவையில்லாம பேசாத. இந்த பிரச்சனையை இதோட விட்டுடுங்க. அப்போ இந்த வீட்ல இவங்க வச்சதுதான் சட்டம், அப்படிதானே சொல்ல வர? டேய் டேய், உனக்கு கையெடுத்து கூப்பிடுற, இந்த பிரச்சனையை இதோட விட்டுறா. எது விடுறதா? பிரச்சனையே இப்பதான் ஆரம்பம். செல்வம் பொண்ணா கொக்கா. நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காட்டுறேன். என்னடி யாருக்கு பொண்ணு போட போறா? சுமதி, அப்பா மடி என்னாச்சு? அத்தாடி உங்க அப்பனுக்கு அடிச்சிட்டாடி. அந்த வடிவேல் பையன். வடிவேல் நல்லதாப்பா பாத்துக்கிறாரு. இந்த அமுதா தான் இங்க என்ன அடிமை மாதிரி வேலை எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. போனவை வரேன். எங்க அப்பா வருவாரு, அவருக்கு பதில் சொல்லுங்க. ஆத்தா சுமதி, என்னங்க? இல்லடா சுமதி, சுமதி, ஏமா நீ வாய் வச்சு சும்மா இருக்க முடியா? உன்னை யாரு அட்வைஸ் பண்ண சொன்னா? எல்லாத்தையும் அடிப்பேன். பாப்பா நம்ம முன்னாடி போய் நிப்பான். அவன் வந்துட்டானா இந்த பிரச்சனைக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவான். வா. ஐயோ மாமியார் மருமகள் சேர்த்துட்டு ஒரு 2 மணி நேரம் இந்த வீடு தூங்க வரீங்களா? ஐயோ சுமதி, இங்க பாருமா, எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். கதவை தர சுமதி. ஐயோ கடவுளே, யார் வர போறா, என்ன பண்ண போறா ஒன்னும் புரியலையே. இவ பாட்டுக்க போனை போட்டு விட்டா. பரமு செல்வத்தோட ஆளுகெல்லாம் மாட்டு முளைக்காரங்கடி. என்ன ஏதும் கேட்க மாட்டாங்க, சுதக்குன்னு வெட்டுவாங்க. ஐயோ சொல்ல தொங்க போறமே பிராய்லர் கோழி மாதிரி. நான் என்ன பண்ண போறேன்? மாமா, நீ ஏன் பயப்படுற? என் மாமா வரட்டும், அவர் வந்ததுக்கு அப்புறம் இருக்கு இன்னியோட அமுதாவோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுறோம். ஒண்ணும் தெரியாதுடா, அவங்க எப்படி எப்படின்னு நான் பாத்துருக்கேன்டா. ஐயோ நீ பதட்டப்படாத மாமா. ஏன் மாமா நீ வர சொல்லுக்கா? சாதாரணமா சொல்ற. உனக்கு என்னடா, நீ அவன் மருமக பொண்ணு தாலி பாக்கியத்துக்காட்டி உன்னை விட்டுருவேன். என்னையோட விட்டுவேன். இந்த விளங்காத பையன் எதுக்கு வீட்டுக்கு முன்னாடி குறுக்க மறுக்க நடந்துகிட்டு இருக்கான்? அப்படி எந்த கோட்டை பிடிக்க நடந்துகிட்டு இருக்கான்? ஏய் தீவட்டி தலையா, எதுக்குடா குறுக்க மறுக்க நடந்துகிட்டு இருக்க? பக்கத்துல பார்க் இருக்கு, அங்கேயாவது போய் நட, தொப்பையாவது குறையும். நக்கலா பண்றீங்க? உள்ள போங்க. செல்வம் வர்றியா? உங்க குடும்பத்தோட மொத்தமா வைப்பேன் ஆப்பு. அப்ப இருக்கு எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்க தானே போறேன். மாமா நீ சும்மா இரு மாமா. நீ ஏன் மாமா கத்திட்டு இருக்க? ஏத்தா கிரைண்டர் ஓடிக்கிட்டு இருக்கு, நீ வாட்டில் பேசாம இங்க நிக்கிறிய? ஏக்கா துணியை துவச்சு பாதியிலே போட்டு கிடக்குது. என்னாச்சு உங்க 2 பேத்துக்கு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? வெளியே 2 பேர் பரபரப்பா பேசி என்ன உள்ள அனுப்புறானுங்க. ஆமா, இந்த சுமதி பொண்ணு எங்க? என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். 2 பேரும் ஊமா காத்தனா இருந்தா என்ன அர்த்தம்? மாணிக்கம், எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. இவங்க பண்ற கூத்துல என் மருமகளுக்கு எந்த அசிங்கமும் வந்துடக்கூடாது. நீ எதுக்குக்கா பயப்படுற? பயப்படாதக்கா, அப்படியெல்லாம் எது நடக்காது. என்னாச்சுன்னு தெரியலையே. யோ மாமா இருங்கடா. வடிவேலு வண்டி வருதுடா. செல்வ வண்டி தான்டா. ஆஹா வட்டானே. சுமதிட்ட சொல்லணுமே. சுமதி, சுமதி எங்கிட்ட போறோம் தெரியல. சுமதி, சுமதி வெளியாமா, உங்க அப்பா வந்துட்டாருமா. அம்மா சீக்கிரம் வா. நடந்து அப்படியே சொல்லு. வர்றவன் சுமதிக்கு மட்டும்தான் அப்பேன், உங்களுக்கு ஏமே துணியா தூக்கி சொல்ற. துணி வந்து எத்தனை பேர் துவைக்க போறான்னு தெரியல. இன்னையோட உங்க ஆட்டம் முடியுது. வாங்கயா, வணக்கம். மாமா அப்பா, அந்த அமுதா வீட்டுக்கு வந்த 2வது நாளே என்ன ரொம்ப கொடுமை பண்றப்பா. நம்ம வீட்டுல என்ன எப்படி ராணி மாதிரி வளர்த்தீங்க. வடிவேலு என்னடா பொண்டாட்டி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாளடா. இப்போ என் பெர்ஃபார்மன்ஸை பாரு மாமா. மாமா உங்களுக்கு என் மேல கோவம் இருக்கும், ஆனா
நான் உங்க பொண்ணு மேல உசிரே வச்சிருக்கேன். அவ மேல சின்ன தூசி பட்டா கூட என்னால தாங்க முடியாது மாமா. அவளை போயிட்டு இந்த அமுதா பொண்ணு வேலைலாம் வாங்கியிருக்கா மாமா. எப்படி ரொம்ப பீத்தாத பாரு ஏன் பர்ஃபார்மன்ஸ். ஐயா உங்க பிள்ளைய நீங்க பூமாய் வளர்த்துருக்கீங்க ஐயா. அதை கசக்க நினைச்சிட்டாங்க ஐயா. அவங்க சொல்ற ஒவ்வொரு சொல்லுக்கும் உங்க புள்ள பதறி போயிருதுங்க ஐயா. அந்த புள்ள அமுதா இருக்குல்லையா, அது அதிகாரம் பண்றதில்ல. நானே பதறி போயிட்டேங்கய்யா. நம்ம புள்ள பதறதை பார்த்து நானே உங்களுக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன். ஆனா உங்க நம்பர் என்கிட்ட இல்ல. அதான் புள்ளைய பதறிட்டு போன் பண்ணிடுச்சு. நீங்களே பார்த்து ஒரு நியாயத்தை சொல்லுங்கய்யா. நாங்க இந்த புள்ளைக்கு சப்போர்ட்டுக்கு பேச போனா எங்களையும் இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி திட்டுதுங்கய்யா. நீங்க தாயா வந்து இத கேட்கணும். வாமா உள்ள போலாம். டேய் வடிவேலு ரொம்ப பயமா இருக்குடா. போ. வாங்க.